ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிச்சாவரமில் இருக்கிற போட்டிங் தான் போக போகிறோம். அதாவது தசவதாரம் படத்தில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறுத்தி உங்களுக்கு ஏதோ டிக்கெட் மாதிரி கொடுத்து காசுலாம் வாங்குவாங்க. அது வந்து எப்படி லீகலாக என்னன்றது வந்து எங்களுக்கு தெரியல. இந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுத்து நடத்துகிற போட்டிங் தான். உள்ளே வந்தது உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கிங் இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, இல்லைனா லேட் ஆகிடும். போட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க. 4 பேர் வர போட்டு 5 பேர் 6 பேர் எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தனியாக தரணும். நமக்கு வந்து தனி, ஃபாரினர்ஸ்க்கு தனியாக. அதுக்கப்புறம் கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நாங்கள் டிக்கெட்லாம் வாங்கிட்டு நம்மளோட டோக்கன் நம்பர் வந்து சொல்லுவாங்க. அதாவது டோக்கன் நம்பர் உங்களுக்கு டிக்கெட்லேயே போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டோக்கன் நம்பர் டிஸ்பிளேல வரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போக முடியும். அப்போ தான் உங்கள் போட் வந்திருக்குதுன்னு அர்த்தம் ரிட்டர்னு. ஸோ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க டோக்கன் நம்பர் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் டிஸ்பிளேலேயே ஓடிட்டு இருக்கும். நம்மளே பார்த்துக்கலாம் நம்மளோட டோக்கன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு. இப்படி தான் இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக போட்டிங் தான். அது இல்லாமல் நீங்கள் வந்து படகு இருக்குதுல்ல, அதாவது துடுப்பு போட்டு போவோம்ல, நீங்கள் அது எடுத்தீங்கன்னா தான் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற கேப் குள்ளெல்லாம் உள்ளே கொண்டு போய் காட்டுவாங்க. நீங்க பெரிய போட் எடுத்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற சைடே சுத்திட்டு அப்படியே கொண்டு வந்து விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து சாப்பிட்றதுக்குலாம் அந்த அளவுக்கு எதுவுமே கிடைக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்க வீட்ல இருந்து ஏதாவது ஸ்நாக்ஸோ பிஸ்கட்ஸோ என்ன வேணுமோ நீங்க எடுத்துட்டு வந்துக்கோங்க. ஏன்னா இங்க 2 ஷாப் தான் இருக்குது. அங்கேயும் வந்து பிஸ்கட்டும் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, ஜூஸ் எதுவுமே இல்லை. போயிட்டு செம பாடுபட்டுட்டோம். ஏன்னா பசி, நாங்கள் இவ்வளோ லேட் ஆகும் அப்படின்றத நாங்கள் நினைக்கவே இல்லை. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்ச் டவர் இருந்துச்சு. இங்கே வந்து இதுக்கு தனியாக 5 rupees பே பண்ணணும். அது பே பண்ணிட்டு நம்ம இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம் வாட்ச் டவரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டிங் போகிற வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. மாப்பிள்ள அப்படியே சீனா நின்றுருக்காப்புல வாட்ச் டவரில். அவ்வளோ அந்த கண்ணாடி கழட்டுங்க மாப்பிள்ள கன்றாவியாக இருக்குது. மாலைக்கண் நோயில் மெட்ராஸை பார்த்தீங்கன்னா ஆமாம் அங்க போயிட்டு வருது பாரு. அது அப்படியே சுத்திட்டு வருது. தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்குது போட்டு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி வந்துட்டு இருக்குது. என்ன பேக் வாட்டரா இல்ல கடல் வாட்டரா? இப்போ வந்து முன்னாடி வேணும்னா ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். டூரிஸ்ட் தமிழ்நாடு டூரிசம் சைட்ல போயிட்டு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இங்க எல்லா பக்கமே புக் பண்ற மாதிரி ஆப்ஷன் காட்டுது. நீங்க முன்னாடி இதை புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா வந்ததும் போயிடலாம். இல்லைன்னா வந்து லேட்டா தான் ஆகும். லைஃப் ஜாக்கெட் மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள புதுசாவே வாங்கிட்டீங்க. ஜம்முன்னு செக்கச்சவையன்னு கொடுத்துருக்குறாங்க. அம்மா போலாமா? நம்பர் வந்துட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட டோக்கன் நம்பர் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு உள்ளே போயிட்டுருக்குறோம். எங்களோட டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா 73. நம்ம போட்டு அங்கே ஃபஸ்ட்டே வந்து பார்க் ஆகிருக்கு மாப்பிள்ள. நம்ம தான் லேட்டு. சரி உட்காந்தாச்சு. வாங்க வாங்க. உள்ளுக்குள்ள காட்டுக்குள்ளெல்லாம் கூட்டு போவீங்களா? நாளைக்கு அப்ப இன்னைக்கு போக மாட்டீங்களா? இது நியாயமாடா உனக்கு? ஐயோ படகுல ஏறின நேரம் சரி இல்லையோ. அண்ணன் சும்மா நாச்சுக்கலாம் சொல்ல. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே. ஒரு நாள் வேலை ஒரு நாள் ரெஸ்டா? இது 3000 ஏக்கர் 4000 வாக்கிய விட்டுறாங்க. இந்தியாவிலே இருக்குல்ல. நட்டு வைப்பாங்க. இது கடல் தண்ணியும் காவிரி தண்ணி கலந்தாதான் ஃபாஸ்டா வளரும். இதுவா? ஃபாஸ்டா வளரும். ஓகே. 8 மாசத்துக்கு வளரும். 4 மாசத்துக்கு வளராது. ஏன்னா சால்ட் காவிரி டைம்ல மூட்டாங்கல்ல. இது ஒரே மரம் தான். இதான் அலையாத்தி காடுங்கிறது. அலையாத்தினா இந்த தண்டுல வேர் இருக்கிறது. நம்ம டீ ஆத்தி சாப்பிட்ற மாதிரி கடல் அலைகள் ஆத்தி விடும். இதையவா? கொஞ்சமா நிலத்துல தண்ணிலே வந்துட்டே இருக்கும் உள்ள. ஓ. இது ஒரே மரம் தான். தலையில முடி விடுற மாதிரி கணக்கெல்லாம் வேர்கள் விடும். அந்த விழுது மூலியமா தண்ணி குடிச்சுக்குமா? இந்த அதான் அந்த விழுது இதெல்லாம். ஓஹோ, அலையாத்தி காடுகளா இதுக்கு பேரு? டீ ஆத்தி சாப்பிட்ற மாதிரி கடல் அலைகள் ஆத்தி விடும். ஓஹோ.
பயங்கரமா இருக்கும் போக செம்மையா இருக்கேண்ணே. மாப்பிள்ள எப்படி ஃபீல் பண்றீங்க போட்ல? நல்லா இருக்கு. வெயில வரதோட கொஞ்சம் நிழல்ல போனோம்னா ஜாலியா இருக்கு. வெயில இது யாரு ஹீரோ நடிச்சிருக்காங்க. வடிவேலுக்கு டூ போட்ட மாதிரி இருந்துக்கிட்டு சேட்டை. இங்க பாரு அப்படியே மரத்துக்கு கீழே போற பாரு. எல்லாம் பாட்டு பாடுங்க. கல்லை மட்டும் கண்டாள் அப்படின்னு. யாரா பாடுறது? மினிமம் அவங்க வந்து ஒரு 4 மணிக்கே வர டிக்கெட் கொடுக்குது. ஆனா அந்த போட்ல போனோம்னா அந்த போட்ல இடிக்காத லெவல்ல தான் போவாங்க. இங்க எல்லாம் பாரு சின்ன சின்ன சந்துக்குள்ளையும் கூட ஓட்டிக்கலாம். மோட்டர் போட்டு வராது சொல்லுங்க. அதுதான் 1500 ரூபாய்க்கு எடுத்தாலும் மோட்டர் போட்டு வராது இல்ல. ஐயோ ஆட்டாதீங்க, எனக்கு பயமா இருக்குது. ஆட்டுங்க ஆட்டுங்க. மச்சான் இதெல்லாம் தாண்டி என்ஜாய் பண்றதுக்கு வந்துச்சு. எவ்வளவு நேரோவான ஸ்ட்ரீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நார்வேல இடையில இடையில சேஃபா இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி கம்பெல்லாம் மூக்குக்கே வருது. இங்க பாரு நான் தான் ஓட்டிட்டு போயிருக்கேன். நாட்டாம பாதம் பட்டா இங்க வெல்லாம வேலையுமடி. அண்ணா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனே முன்னாடி. 108க்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? நிறைய போட் வந்து இடிச்சிச்சு பாவம். மூணு போட்டு போகுது, 3 போட்டு வருது. போலாரைட் அடிச்சு ஓட்டுங்கண்ணே. இந்த சத்திலே எடுத்தாங்க என்ன? அந்த பாட்டுல 2 கப்பல்ல போச்சு சைடுல. புதிதாக இருந்தது நேற்று. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஏமா காட்டுக்குள்ள போயிடாத. என்ன சார் இப்ப அவனுக்கு மணிக்கு நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். தண்ணி ஏன் இப்படி கருப்பாவே இருக்குது? சதுப்பு நிலம் அப்படின்னா என்ன? என்ன என்ன ஒரு மாதிரி மண்ணெல்லாம் வந்து இதுவா இங்க பாரு, வேர்கள் சுவாசிக்கும் நல்ல அந்த மேல வந்திருக்கு பாரு, வேர்லாம் ஈக்கி ஈக்கி. அங்க பாரு சுவாசிக்கும் வேர்கள். அது என்னமோ வேறு அது. இந்த பாரு இதுதான் வந்துட்டு சுவாசிக்கும் வேர்கள். எல்லாரும் பாத்துக்குங்க. ஏய் என்னடா ஒரு சைடா போகுது? ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. நமக்கு வேற இப்ப கெட்ட நேரம் நடந்துட்டு இருக்குது. வண்டியை பார்த்து ஓட்டுங்க டிரைவர். என்ன நீங்க ஓட்டுறீங்க? கட்ட கம்புக்குள்ள எல்லாம் விட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க. ரோட்ட பார்த்து ஓட்டுங்க. ஆட்டாம் போனீங்கன்னா எல்லா வேலையும் நானே பாத்துருவேன். பேச முசர்தான். எனக்கு பயமா இருக்குது. அண்ணா ஆட்டாம் போங்கண்ணா. நடுவில் உட்காந்துருந்தாவது பரவாயில்ல. என்ன சாரி இந்த அங்க பாரு ஒரு பிள்ளை எவ்வளவு ஜாலியா உட்கார்ந்து இருக்குது. அந்த பிள்ளை நடுவில் உட்காந்துருக்கறதுனால ஜாலியா இருக்கு. சரியா போட்ட காலி பண்ணு. அண்டேலியா டி. எங்க போறீங்க? முன்னாடி போறேன். எங்கனா போறீங்க? வெயிட் இழுக்குங்க. மாப்ள இறங்கி ஏறி வா போ. இறங்கி கீழ இறங்க முதல்ல. கீழ இறங்கி அப்ப முன்னாடி வந்து ஏறிப்பியா போ. நடுவுல உட்காருங்க, நிக்காதீங்க. சோ இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? ஏறணுமா? இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்கும். நீ வாடி வாயிலே இப்ப அந்த குச்சி அடிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. உன்னைய விழுதெல்லாம் தண்ணி எடுக்குது, வேரெல்லாம் காத்து பிடிக்குது பாத்தியா? இது வந்துட்டு வித்தியாசமான செடி போல. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மூடி கொடுங்க, வாட்டர் பாட்டில் மூடி. இதுதான் மேங்க்ரூவா? இதுக்கு பேர் தான் மேங்க்ரூவா? ஏன்னா இதுல மீன்லாம் இருக்காதா? நண்டு எல்லாமே இருக்கு மாமா. யார் வந்து பிடிப்பா?
அப்புறம் ஏன் சொன்னேன் போட் ஒன்று போச்சுல மீன் பிடிக்கிற போட்டு. துப்பறிவாளியான் படம் எடுத்தாங்களாம். துப்பறிவாளன் என்ன சீன்டா இங்க வந்துச்சு? கிளைமேக்ஸ் இங்க தான் எடுத்திருப்பாங்க. குறுகிய பாதை மெதுவாக செல்லவன் போர்லாம் வைக்க மாட்டாங்களா இங்க? மச்சான் இவன் பெரிய லூசா இருப்பான் போல. என்ன ரிவர்ஸ்ல வராங்க எல்லாரும், நம்ம எங்க ஓரம் கிட்ட சொல்லு. அம்மா ஒண்ணு சொன்னியே, இயற்கை சூழல்ல இயற்கையை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இது மாதிரி பரிசுட்டா அது கில்லு நம்ம அதி வலிக்கும்ல. பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. ஓ அப்பனா இந்த காய்கறி தக்காளி எல்லாம் புடிங்கி சாப்பிட மாட்டீங்க. குடுக்குறாங்க, நம்மளா நேரா போய் கிள்ளி அதை வருத்தப்பட வைக்க கூடாது. தானதோம் தின அந்த பாட்டை போட்டு அப்படியே ஓட்டுமா, பூக்கள் பூக்கும் தருணம். தண்ணிக்குள்ள இறக்கி விட்டுட்டு போயிடுவோம். மொத்தமா ஒரு 10 போட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. மொத்தமா எல்லா போட்டும் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. சரி விடுங்கண்ணே, நம்ம இதுல எதுவும் ஷார்ட்கட் இருக்கானே, இதுல விடுங்கண்ணே, தாக்குங்கள். அப்பத்திக்கு அப்பயே ஏறிக்கலாமா ஆன்லைன்ல பண்ணிட்டு வந்தா, இல்ல டோக்கன் போட்டு கொடுப்பாங்களா? ஓஹோ அருமைண்ணே, அருமை, சூப்பரா வந்தாச்சு. அவ்வளோதான், எங்களோட போட்டிங் முடிஞ்சுது. நல்லா ஃபன்னாக போச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.